காஃபி. என்ன பிரதர் இன்னும் ஃபிளைட் ஆக்சிடென்டே அடிச்சிட்டு இருக்கீங்களா? அது எப்படி பிரதர் மறக்க முடியும்? ஃப்ளைட் உள்ள ஒரு வாட்டி போகும்போதும் அந்த இன்சிடென்ட் தான் ஞாபகம் வருது. எல்லாம் விதி பிரதர். இருக்கிற சந்தோஷமா இருந்துட்டு போக வேண்டியதுதான். நீ வெளியே இருந்து பாக்குறதுனால உங்களுக்கு அது பெருசா தெரியாது. ஏர் இந்தியா ஃபிளைட் ஆக்சிடென்ட்னால ஏர் இந்தியா ஃபிளைட்டை யாரும் டிக்கெட் புக் பண்றதே இல்ல. ஒரு தப்புனால 200 பேருக்கு மேல இறந்துட்டாங்க பிரதர். அது முடிஞ்சு போச்சு பிரதர். அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. நீங்க இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க வேலையை நீங்க பார்க்கலாம்ல. உங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை ஒருத்தர் ஆசையா தூக்குறாருன்னா அப்போ உங்களுக்கு அவர் மேல தப்பான கண்ணோட தானே வரும். ஒருத்தர் தப்பு பண்ணா இங்க எல்லாரும் தப்பு பண்றாங்க தான் தோணும். நீங்க சொல்றது கரெக்ட் தான் பிரதர். நீங்க தப்பு பண்ணாதவன் தண்டனை அனுபவிக்கிறான், தப்பு பண்ணவன் வெளியே சந்தோஷமா சுத்திட்டு இருக்கான். இங்க எல்லாமே காசு தான் பிரதர் முடிவு பண்ணுது. இங்க காசு இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ ஃபிளைட் ஆக்சிடென்ட் வந்தது, ஒரு ஆளுக்கு 1 கோடி கொடுத்தாங்க.